ஈரான் யுத்தத்துல மட்டும் கிடையாது. ட்ரம்போட நிலைப்பாடு அப்படிங்கிறது எல்லாத்துலயுமே குழப்பமான ஒண்ணுதான். காலையில டிஃபன் சாப்பிடும்போது ஒண்ணு சொல்லுவாரு. மத்தியானம் லஞ்சுக்கு முடிவ மாத்துனா கூட, சரி போய் தொலையுது ஊருக்குள்ள இப்படிதான் கொஞ்சம் பேர் சுத்துறாய்ங்க அப்படின்ட்டு போலாம். ஆனா தலைவன பொறுத்தவரை கை கழுவும்போதே திட்டத்த மாத்திருவாரு. அப்படிதான் இப்ப அவர் மனசுக்குள்ள உள்ள திட்டமா, இல்ல இத நோக்கி ட்ரம்ப் செயல்படுறாரு அப்படின்னு காட்டுத்தீ மாரி ஒரு திட்டம் பரவிக்கிட்டு இருக்கு. அந்த திட்டத்த தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ட்ரம்ப் சொன்னாரு, வெற்றிகரமா பேச்சுவார்த்தை போய்க்கிட்டு இருக்கு அப்படின்னு. ஈரான் சொன்னுச்சு, இல்ல அப்படிலாம் ஒண்ணும் இல்ல அப்படின்னாய்ங்க. இப்படிதான் விளையாண்டுகிட்டு இருக்காய்ங்க. இந்த 2 பயலுகளும் கொள்ள நாட்களாவே. இதுக்கடுத்து ஈரானோட இந்த பதிவுக்கு அப்புறம், அதாவது ஐஆர்ஜிசி அப்படிலாம் ஒண்ணும் ஸ்மூத்தாலாம் போல. பேசிக்கிட்டு இருக்கோம் அவ்வளவுதான் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம், ட்ரம்ப் கிட்ட இருந்து ஏதாச்சும் ஒரு ஸ்டேட்மெண்ட்ட தான் உலகம் எதிர்பார்த்துச்சு. தலைவன பொறுத்தவரையும் ஸ்டேட்மெண்ட் இல்ல. இந்த ஈரான் பயலுக ஏஐ வீடியோ வச்சு நம்மள ரொம்ப டார்ச்சர் பண்றாய்ங்க. நம்மளும் அவனுங்கள டார்ச்சர் பண்ணுவோம். ஏஐயோட ஃபோட்டோவ வச்சே டார்ச்சர் பண்ணுவோங்கிற மாரி ஐஆர்ஜிசியோட ஸ்பீடு போர்ட்ட இவர்களோட ஆளில்லா விமானம் அடிச்சு தூக்குற மாரி ஒரு ஃபோட்டோவ டிசைன் பண்ணி தூக்கி விட்டாரு. ஆனா ரசிக பெருமக்கள்லாம் ஏமாந்து போயிட்டோம். காரணம் என்ன? யாரோட ரசிகர்கள்? ட்ரம்ப்போட ரசிகர்கள்லாம் ஏமாந்து போயிட்டோம். காரணம் அந்த ஃபுட்டேஜ்ல எங்கிட்டாச்சும் ஓரஞ்சாரமா அப்படி துப்பாக்கிய தூக்கிட்டு தலைவன் நின்னுருந்தான், அதோட மைலேஜே தனி. தலைவனுக்கு ஐடியா குடுக்குறவன் சரியில்லையோ? தெரியல. இருக்கட்டும் பார்த்துக்கலாம். அப்படி ஒரு ஃபோட்டோவ ரிலீஸ் பண்ணி விட்டுட்டார். என்னடா இது வேடிக்கை காட்டுறீங்க? நீங்க 2 பேரும் தனியா அடிச்சுக்கிட்டாலும் பரவால்ல. எங்கூட்டு ஆயில் பூரா அங்க தான் இருக்கு. நேத்து தான் ஃபுஜேரால இருந்து சவுத் கொரியாவுக்கு ஒரு டெலிவரி போச்சு. இன்னைக்கு எங்களுக்கெல்லாம் வரும் அப்படின்னு நாங்கலாம் ஆவலோட இருந்தோமே அப்படின்னு உலகத்துல கண்ணீர் வடிக்காத நாடுகளே இல்ல. யார் யார் வடிச்சான்னு நமக்கு தெரியாது. ஃபுஜேரா லிஸ்ட் கையில சிக்கிச்சுன்னா 2வது இடத்துல சவுத் கொரியாவுக்கு பின்னாடி எந்த பையன் இருந்தான் அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். லிஸ்ட் கையில சிக்கல. சரி இருக்கட்டும். ஆனா ட்ரம்ப பொறுத்தவரை யுத்தத்த முடிக்கிறேங்கிறாரு. ஈரான் முடிக்க மாட்டேங்கிறாருங்க. 2க்கும் நடுவுல எது இழுக்குது அப்படிங்கிறத நேத்து விரிவா பார்த்தோம். பார்க்காத நண்பர்கள் பார்த்துருங்க. அதே சமயம் ட்ரம்ப் அதுக்கடுத்த போட்ட திட்டம் அப்படிங்கிறது, அதாவது ஈரான இறங்கி அமெரிக்கா அடிக்குது. அடிக்கும்போது என்ன ஆகும்? அமெரிக்கா அதாவது மெயின்லேண்ட் அமெரிக்கா அடி வாங்காது. மேக்ஸிமம் அடி வாங்காது. 99% அடி வாங்காது. 0.99 கூட வச்சுக்கலாம். 1% அந்த 0.001% அந்த மாரி ஏதோ வாய்ப்புகள் உண்டுன்னு வேணா வச்சுக்கலாம். எதுக்கு 100 குடுக்கணும். ஐஆர்ஜிசி அப்பப்ப ஸ்டேட்மெண்ட் விடுறாங்களே அப்படிங்கிறக்காக. மத்தபடி மெயின்லேண்ட் அஃபெக்ட் ஆகாது. மெயின்லேண்ட் அமெரிக்கா அஃபெக்ட் ஆகாது. ஆனா, யுஏஇ, சவுதி, கத்தார் போன்ற நாடுகள் கடுமையா அஃபெக்ட் ஆகும். அதுல யுஏஇ கடுமையா அஃபெக்ட் ஆகும். நாட்கள் செல்ல செல்ல அதே லெவல் கத்தாருக்கும், சவுதிக்கும் வந்துரும் அப்படிங்கிறது தான் யுத்தம் ஸ்டார்ட் ஆச்சுன்னா அதோட வீரியம். எது ஸ்டார்ட் ஆயிருச்சுனாலே அந்த வீரியத்த பாத்துரலாம். லாங் டேர்ம்ல இழுக்குது. வாரக்கணக்குல இழுத்தாலும் கத்தாரும், சவுதியும் மாட்டிக்கும். யுஏஇக்கு ஈக்குவலாவே மாட்டிக்கும். ஆனா ஈரான் சரண்டர் ஆக மாட்டேங்கிறான். எல்லாத்தையும் விட்டு குடுத்துட்டு நான் எப்புட்றா போவேன் அப்படின்னு பெரிய மனுஷன் ட்ரம்ப் யோசிக்கிறாரு. உதாரணத்துக்கு தடைகள நீக்கணும், பிடிச்சு வச்ச சொத்துக்கள விடணும், ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ் தொறந்துரும். யுரேனியத்த பத்தி உட்கார்ந்து பேசணும். உட்கார்ந்து பேசணும்னாலே அது இழுக்கப் போகுது அப்படிங்கிறது தான் அர்த்தம். இழுத்துக்கிட்டே இருக்கும். தீர்வே வராது. ஆனா, அந்த நோக்கி போனா தான் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ் தொறக்க முடியும். எல்லா கப்பல்களும் நிம்மதியா போகும். அட்டாக்ல இருந்து தொலைய முடியாது. அட்லீஸ்ட் நான் கடல்லயே மிதந்துகிட்டு இருக்கேன். கொஞ்சூண்டு போய் துறைமுகத்துல எங்கிட்டாச்சும் ரெஸ்ட் எடுத்துட்டு வரலாம். ஆனா, இந்த அசிங்கத்த நான் எந்த கர்ச்சீப் வச்சு துடைப்பேன்? வாய்ப்பே இல்ல. அதனால நான் இறங்கி தான் அடிக்கணும். அப்படிங்கிற மனநிலையில நான் இருக்கேன். அதாவது ட்ரம்ப் இருக்காராமா. அப்ப இறங்கி அடிச்சா உங்களுக்கு பூரா திவால நோக்கி போயிற வேண்டியதுதான். அப்படி திவால நோக்கி நீங்க போகாம இருக்க, நான் இறங்காம இருக்கணும். நான் இறங்காம, அதாவது ட்ரம்ப் இறங்காம, அமெரிக்கா யுத்தத்துல இறங்காம இருக்கணும்னா, ஏதாச்சும் ஒரு மைலேஜ குடுத்து ஆகணும். எது? அமெரிக்க மக்கள் கையில காட்டி ஆகணும். அதான் யுத்தம் நின்னா பெட்ரோல் விலையெல்லாம் குறைஞ்சிரும்ல முதலாளி. உங்க ஊர்லயும் தானே பெட்ரோல், டீசல் விலையெல்லாம் கூட இருக்கு அப்படின்னா, அதெல்லாம் பத்தாதுடா எங்களுக்கு அப்படின்ட்டாரு. அப்ப என்னதான் முடிவு அப்படின்னா, கத்தார், சவுதி போன்ற நாடுகள் மற்றும் சில நாடுகள் குவைத்து, பஹ்ரைனு, ஓமன மட்டும் விட்டுருவாய்ங்க. அது ஓமன் தலையிட தேவையில்ல. லிஸ்ட் தனி. இந்த நாடுகள் எல்லாம் யுஏஇ, இஸ்ரேல் கூட அக்ரீமெண்ட் போட்ட மாரி நீயும் போட்டுக்கயேன் ப்ளீஸ். அந்த மைலேஜ நான் காட்டிருவேன்ல. அந்த மைலேஜ காட்டி எங்க ஊர்ல நான் கெத்தா வண்டிய ஓட்டிருவேன் அப்படிங்கிறாரு. அவங்க ஊர் கெத்தா வண்டிய ஓட்டுறக்கு மேல பார்க்கறது உண்மதான். அவரு சொல்றது பூரா உண்ம. ஆனா எதார்த்தமான உண்மைய தானே நம்ம பார்ப்போம். எதார்த்தமான உண்ம, நிரந்தர தீர்வ நோக்கி ட்ரம்ப் போயிட்டாரு அப்படின்னு அமெரிக்க வரலாற்றுல எழுதி கையெழுத்த போட்டுருவாய்ங்க. இது ஒண்ணு போதாது தலைவனுக்கு, இந்த திசைக்கு போறாரு.
அமெரிக்காவ பொறுத்தவரையும் எங்கிட்டோ பூந்து மைலேஜ் எடுத்துருவான். நம்ம கண்ணுக்கு அப்படி ஒரு சப்ஜெக்ட்டே இருக்காது. தலைவன் டக்குன்னு பிரிண்ட் போட்டு சப்ஜெக்ட்ட ரிலீஸ் பண்ணி படிச்சு எக்ஸாம் எழுதி நான் பாஸ் ஆயிட்டேன்னு அவரே அறிவிச்சுருவாரு. அதிபர் ட்ரம்ப் மட்டும் இல்ல, அமெரிக்க அரசியலே இத நோக்கி தான் போகும். இப்ப ஈரான் விவகாரத்துல இந்த பயலுகளெல்லாம் கூட்டிட்டு போய் ஈரான் கால்ல விழ வச்சு கையெழுத்து வாங்குவாய்ங்கன்னு யாருமே எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட்ட நேத்து பண்ணியிருக்காய்ங்க. இது பூரா சப்ஜெக்ட்டா ஓடிக்கிட்டு இருக்கு. ரியாலிட்டியா மாறுமா அப்படின்னா தெரியல. யுத்த காலங்கள்ல என்ன வேணாலும் நடக்கலாம். அது போக அமெரிக்கா மைலேஜ் அப்படிங்கிறது கணக்குல இல்லாம நமக்கு பிடிக்குதோ, பிடிக்கலையோ எதார்த்தமான உண்ம தான். கணக்கிலேயே எடுத்துக்க முடியாது. இத இத பூரா தள்ளி வச்சிரலாம். தள்ளி வச்சுட்டு 3ஆம் நூற்றாண்டுல இருந்து பஞ்சாயத்தான ஒரு இடம் உலகத்துல எது அப்படின்னா, அதாவது ரெக்கார்ட்ல அப்படியே மெயின்டெயின் ஆகுது. பல பஞ்சாயத்துகள் இருக்கு உலகத்துக்குள்ள. ரெக்கார்ட்ல டீசென்ட்டா அப்படியே வழி வழியா மெயின்டெயின் ஆகுற பஞ்சாயத்து அப்படிங்கிறது இஸ்ரேல் அரபு உலக பஞ்சாயத்து. குறிப்பா இஸ்ரேல் அரபு உலகம் கூட 3ஆம் நூற்றாண்டுல இருந்து கணக்கு பண்ணோம்னா மாறி மாறி வரும். இந்த முக்கியமான நிலப்பகுதி பாலஸ்தீன் அத மையமா வச்சு தான் அப்படியே ஒரு சுழல் மாரி அந்த ரவுண்ட் அப்படியே பெருசாயி பெருசாயி அடிக்கும். 3 பிளேயர்களும் மாத்தி மாத்தி அடிச்சுக்கிட்டார்கள். ஒரு காலத்துல ஐரோப்பா, அரபு உலகம் தான் பெரிய லெவல்ல அடிச்சுக்கிச்சு. அப்புறம் அப்படியே அது கை மாறி இஸ்ரேல் அரபு உலகம் அப்படின்னு மாறுச்சு. அதெல்லாம் நம்ம விரிவா எப்பயோ பார்த்துட்டோம். நேரம் கிடைக்கும்போது இடைச்சொற்கள்கள அப்பப்ப பார்ப்போம். அந்த பஞ்சாயத்து இது. அப்ப இத அவ்வளவு சீக்கிரம் யாராலயும் கணிச்சு வண்டி ஓட்ட முடியாது. நிக்கும் அப்டின்னும் சொல்ல முடியாது. அதனால இந்த பிளேயர்கள்லாம் போய் ட்ரம்ப்போட ஆசைப்படி கையெழுத்து போட்டு நிப்பார்களா? அப்படிங்கிறது பெரிய கேள்வி. இப்போதைக்கு ட்ரம்ப் இப்படி ஒரு ஃபார்முலாவ போட்டு ரிசல்ட்டும் எழுதிட்டாரு. எது வெற்றின்னு எழுதி வச்சுட்டாரு. ஊரறிய கையெழுத்து போட தயாரா இருக்காரு. ஆனா இவங்க பூரா ஒத்துக்கணும். அதே சமயம் ஈரானுக்கு இதுவும் தலைவலி. இவர்கள் பூரா இஸ்ரேல்ல போய் கையெழுத்து போட்டா, ஈரானுக்கு டோட்டல் டேஞ்சர்ல கொண்டு போய் விட்டுருவாய்ங்க. அதை ஈரான் விரும்புமா அப்படின்னு கேட்டா, தடுக்கிறதுக்கு ப்ராக்ஸிகள வச்சு பல விஷயங்கள் செய்வார்கள். அதனால இது முடியவே முடியாது. எங்கிட்டாச்சும் ஓரளவு விட்டு குடுத்தா தான் முடியுமே ஒழிய, புது புது ஃபார்முலாவ இறக்கி மைலேஜ் தேடுறேங்கிற ட்ரம்ப்போட திட்டம் அப்படிங்கிறது, உக்ரைன் யுத்தத்த வந்த 24 மணி நேரத்துல நிறுத்துவேன் அப்படின்னு சூட ஏத்தியாம சத்தியம் பண்ணி தேர்தல்ல ஜெயிச்சார்ல, இன்ன வரையும் தவிக்கிறார்ல, அந்த மாரி தவிச்சு போவார் அப்படிங்கிறது தான் எதார்த்தமான உண்ம.